ஓம் சாந்தி 2/4/2023 புதன்கிழமை வாணி தரும் வசந்தம். இனிமையான குழந்தைகளே, இந்த பழைய உலகம் தூய்மையற்றது. இதன் மீது உங்களுக்கு எல்லையில்லாத வைராக்கியம் வேண்டும். ஏனென்றால் நீங்கள் தூய்மையாக ஆக வேண்டும். உங்களது முன்னேற்ற கலையினால் எல்லோருக்கும் நன்மை என்பது ஏற்படுகின்றது. ஒரு தந்தையின் ஸ்ரீமத் படி எப்பொழுதும் நடந்து கொண்டிருந்தால் இதுதான் உண்மையான நட்பாகும். ஒரு தந்தை நினைவு செய்வது, தூய்மையாவது மற்றும் தந்தையிடமிருந்து முழு ஆஸ்தி பெறுவது. இது போன்ற நட்பு கொள்வதற்கான யுக்தி தந்தைதான் கூறுகின்றார். சங்கம யுகத்தில்தான் ஆத்மா தனது நண்பனாக ஆகின்றது. முன்னேறும் கலையினால் அனைவருக்கும் நன்மை. ஆதலால் நாம் முன்னேற்றம் அடையும் போது அனைவருக்கும் கதி சத்கதி என்பது ஏற்படுகின்றது. அனைவருக்கும் கதி சத்கதி கொடுப்பவர் ஒரே ஒரு சிவ தந்தை அல்லவா? கலியுகத்தில் இருப்பதோ அநேக மனிதர்கள், அநேக வழிமுறைகள், அநேக தர்மங்கள். சத்யுகத்தில் ஒரே ஒரு வழிமுறைதான் இருக்கும். இச்சமயத்தில் எல்லோருடையதும் தந்தையிடமிருந்து அன்பற்ற புத்தியாக உள்ளனர்கள். குழந்தைகளாகி நீங்களோ தந்தையை நினைவு செய்கிறீர்கள். உங்களுக்குத்தான் தந்தையின் மீது அன்பு என்பது இருக்கின்றது. பக்தி மார்க்கத்தில் ஞானத்தின் விஷயங்கள் இருப்பதில்லை. நான் மனித சிருஷ்டியின் விதைரூபமாக இருக்கின்றேன் என்று ஸ்வயம் தந்தை கூறுகின்றார். மனிதர்கள் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு பின்னால் எவ்வளோ பிரமித்து பைத்தியம் போல் ஆகிவிடுகிறார்கள். சிவனுடைய பக்தர்கள் சிவனுக்காக கழுத்தை கூட வெட்டி கொடுக்க துணிந்து விடுகிறார்கள். நட்பு கொள்வதற்கான ஒரே ஒரு வழி தந்தை கூறுகின்றார். தூய்மையாக ஆகி தூய்மையிடமிருந்து தந்தையிடமிருந்து முழு ஆஸ்தியினை பெற்றுக்கொள்ளுங்கள். ஒரு தந்தையின் ஸ்ரீமத் படி நடந்து கொண்டே இருங்கள். இதுவே உண்மையான நட்பாகும். பக்தி மார்க்கத்தில் ஜீவாத்மா தனக்கே எதிரியாக ஆகிவிட்டது. பின்னர் தந்தை ஞானம் அளிக்கும் பொழுது ஜீவாத்மா தனது நண்பனாக ஆகின்றது. சங்கம யுகத்தில் ஒவ்வொரு ஆத்மாவையும் தந்தை நண்பனாக ஆக்குகின்றார். ஆத்மா தன்னுடைய நண்பனாக ஆக வேண்டும். ஒரு சிலருடைய புத்தியில் நல்ல முறையில் தாரணை ஆகின்றது. ஒரு சிலரால் தாரணை செய்ய முடியவதில்லை. நாளுக்கு நாள் தத்துவங்கள் கூட தமோ பிரதானமாக ஆகிக்கொண்டே செல்கின்றது. நினைவின் மூலம் ஒளி அதிகமாகிக் கொண்டே போகும். நினைவு செய்யவில்லை மற்றும் ஏதாவது விக்கர்மங்கள் செய்து விட்டீர்கள் என்றால் உங்களுடைய ஒளி பிரகாசம் என்பது குறைந்து போய்விடும். இறுதி பிறவியில் கிருஷ்ணனுடைய ஆத்மா மீண்டும் ஞானத்தை கேட்டு பின்னர் முதல் நம்பரில் ஸ்ரீ கிருஷ்ணராக செல்கிறார். புதிய வீடு உருவாக்கப்படுகின்றது. பின்னர் நாளுக்கு நாள் ஆயுள் குறைந்து கொண்டே போகும். சத்யுகத்தில் தங்கத்தினால் மாளிகைகள் அமையும். அவைகள் பழையதாக ஆக முடியாது. தங்கம் எப்பொழுதும் ஜொலித்து கொண்டேதான் இருக்கும். இந்த கண்களால் எதெல்லாம் பார்க்கின்றீர்களோ இது பழைய உலகம், பழைய சரீரமாகும். தங்களை மாணவன் என்று உணர்ந்து பகவான் நமக்கு கற்பிக்கின்றார் என்ற மகிழ்ச்சியில் இருக்க வேண்டும். மாயை தவறான காரியங்களை செய்வித்து விடுகின்றது. 5-6 வருடங்கள் தூய்மையாக இருக்கின்றார்கள். பிறகு மாயை அவர்களை வீழ்த்தி விடுகின்றது. ஒரு முறை விழுந்து விட்டார்கள் என்றால் அந்த நிலை மீண்டும் உருவாக்குவது மிகவும் கடினமாகும். ஆதலால் குழந்தைகள் மிகவும் எச்சரிக்கையாக நடக்க வேண்டும். மகிமைக்கும் மற்றும் பூஜைக்கு உகந்தவர் ஆக வேண்டுமென்றால்
பரிபக்குவமான வைஷ்ணவர்களாக ஆக வேண்டும். தூய உணவு பழக்கத்தின் கூடவே தூய்மையாகவும் இருக்க வேண்டும். இந்த மதிப்பு வாய்ந்த வாழ்க்கையில் சேவை செய்து அநேகருடைய வாழ்க்கையும் சிறந்ததாக ஆக்க வேண்டும். ஆன்மாவின் பிரகாசம் அதிகரித்து கொண்டே செல்லும் அளவுக்கு தந்தையுடன் யோகம் கொள்ள வேண்டும். எந்த ஒரு பாவச் செயல்களை செய்து தன்னுடைய பிரகாசத்தை குறைத்து கொள்ளக்கூடாது. தங்களுக்கு தாங்களே நண்பனாக ஆக வேண்டும். சுயஸ்திதியின் இருக்கையில் நிலைத்திருந்து ஃபரிஸ்தா நிலையில் இருந்து சூழ்நிலைகள் மீது வெற்றி பெறக்கூடிய மாஸ்டர் படைப்பவர் ஆகுக. எந்த ஒரு சூழ்நிலையிலும் இயற்கையின் மூலம் வரலாம். பிரச்சனைகள் என்பது, சூழ்நிலைகள் என்பது உங்களுடைய படைப்பு. ஆனால் நீங்கள் மாஸ்டர் சர்வசக்திவான். ஒரு பொழுதும் தோல்வி அடைய முடியாது. அது நடக்க முடியாதது. யாராவது தமது இருக்கையை விட்டு விடுகிறார்கள் என்றால் தோல்வி ஏற்படுகின்றது. இருக்கையை விடுவது என்றால் சக்தியற்றவராக ஆகுவதாகும். இருக்கையின் ஆதாரத்தில், அதாவது உங்களுடைய ஆசனத்தில் அமர்ந்திருந்தால் சக்திகள் தாமாகவே வரும். ஆகவே நீங்கள் உங்களுடைய ஆசனத்திலிருந்து கீழே இறங்கி விடக்கூடாது. அவர்கள் மீது மாயின் தூசி படிந்துவிடும். பாப் தாதாவின் செல்லமான மறுபிறவி எடுத்த பிராமணர்கள் ஒரு பொழுதும் தேகம் என்ற மண்ணில் வந்து விளையாட மாட்டார்கள். உறுதியான தன்மை மூலமாக கடுமையான சம்ஸ்காரங்களையும் மெழுகு போல் நாம் உருக்க வேண்டும். எவ்வாறு ஞான ஸ்வரூபமாக இருக்கின்றீர்களோ அதுபோல் அன்பு ஸ்வரூபம் ஆகுங்கள். ஞானம் மற்றும் அன்பு இரண்டும் இணைந்தே இருக்க வேண்டும். ஏனென்றால் ஞானம் என்பது விதை, அன்பு அதற்கு தண்ணீராகும். விதைக்கு தண்ணீர் கிடைக்கவில்லை என்றால் பழம் கொடுக்காது. ஞானத்துடன் கூடவே மனதின் அன்பு இருக்குமானால் பிராப்தி என்ற பழம் கிடைக்கும். நல்லது. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி.